தமிழ்ல மொழி சீர்திருத்தமே அவர் தான் பண்ணாருன்னு அருணன். எழுத்து சீர்திருத்தம் அதுதான் சொன்னேன். எல்லாமே பச்சை பொய். வாயை திறந்தா இப்படி ஒரு பொய் பேசுறதுக்கு இவனுங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப இந்த எழுத்து சீர்திருத்தம் தொடர்பா கடந்த 3-4 ஆண்டுகளாக மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில ஐயா மணியரசன் அவர்கள் கூட இதை பத்தி கேள்வி எழுப்பும் போது, கிடையாது, ஈவேரா தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்யல, பட்டுக்கோட்டை தமிழரான குத்தூசி குருசாமி செஞ்சாரு அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு விமர்சகர், அவருடைய பெயர் தளபதிராஜ், ஏற்கனவே அவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சிகப்பு கலர் அட்டை போட்டிருக்கோம். அதுல பெரியார் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. பெரியார் 1927 என்னமோ ஒரு ஆண்டுல சொல்றாரு, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரியாருக்கு எழுத்து சீர்திருத்தம் தொடர்பான சிந்தனை வந்ததா ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. பாருங்க, அப்ப எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு தான் யோசனை வந்திருக்கு அப்படிங்கிறாரு. இவர் சொன்ன ஆண்டை கணக்கு பண்ணி பார்க்கும்போது பெரியாருக்கு அப்ப 17 வயசு. 4ஆம் கிளாஸ் கூட முழுசா முடிக்காத ஒரு ஆளு 17 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற யோசனை வந்துருச்சான். அதாவது சின்ன வயசுல எனக்கு இங்க குத்துனாங்க, இவனுக்கு ஏறுமே இருக்கிற ஓட்டையில ஏறி இங்க குத்த பாக்குறானுங்க. எவ்வளவுடா போய் சொல்லு கதை அப்படி பில்டப் பண்றது. சரி, ஓகே, எனக்கு ரெக்கார்டடா ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா இவங்க சொல்ற ஈவேரா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அதாவது 3 சுழி நாவுக்கு பக்கத்துல தொணக்கால் போடுறது, இந்த நைக்கு ரெட்டை சுழி இது போடுறது, இந்த குறிகள் போடுறது, இது எல்லாமே ஈவேரா செஞ்சது கிடையாது.